இந்த விவகாரம் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ரஜினிகாந்த் துரைமுருகன் தெரிவித்த அந்த கருத்துக்கான பதிலாக அவர் குறிப்பிட்டிருப்பதை என்னவாக பாக்குறீங்க? வணக்கம். அன்னைக்கு அந்த கலைஞர்களும் தாய் நூல் வெளியீட்டு விழால ரஜினி அவர்கள் பேசியது அது பேசும்போது அது ஒரு ஹியூமருக்காக பேசின மாதிரியான ஒரு தோற்றம் தெரிஞ்சா கூட அது உண்மையான ஒரு விஷயமும் கூட என்பது பொதுவாக திமுக இருக்கிற எல்லோருக்குமான ஒரு கருத்தா நான் இருக்கிறத நான் பாக்குறேன். அதாவது மூத்தவர்கள் வழிவிட்டு விட்டு இளைஞர்களுக்கு வழியை விடணும். இப்போ திமுக அமைச்சர்களை பாத்தீங்கன்னா முதல் 10 பேர் பாத்தீங்கன்னா அதே 10 பேர் அதே சீனியர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இளைஞர்கள் வரணும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படையான விஷயம். அதுதான் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு சீனியர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க நல்லா மேனேஜ் பண்றீங்கன்ற மாதிரி பாராட்டினார். அதை ஒரு நகைச்சுவை உணர்வாகவும் எடுத்துக்கலாம், அதை உண்மையான விஷயமா கூட எடுத்துக்கலாம். அன்னைக்கு அந்த கூட்டம் அதை ரசிச்சு கைத்தட்டினதை பார்த்தா ரஜினி அவர்கள் சரியான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் நமக்கு அந்த கூட்டத்தில் இருந்தா எனக்கு கூட அப்படிதான் நான் புரிஞ்சினேன் ஆக்சுவலா. ஆனால் இந்த விஷயம் துரைமுருகனை கொஞ்சம் காயப்படுத்தியிருக்கு என்பதில் அவர் பதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதாவது பல்லு போனவங்க எல்லாம் இளைவர்களுக்கு வழி விடலாம், நடிகர் எல்லாம் அப்படின்னா, பட் அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு பொது ஊழியரா இருக்கீங்க. துரைமுருகன் ஒரு பொது ஊழியர், பப்ளிக் சர்வெண்ட், அரசாங்க பணத்துல சம்பளம் வாங்குறவரு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லா மனிதர்களுக்கும் ஏஜிங் என்பது ஒரு வியாதி மாதிரி தான். கிட்டத்தட்ட பல விஷயங்கள் நீங்க திறமையாக செயல்பட முடியுமா என்பது சந்தேகமான விஷயம். சோ பொதுமக்கள் பணத்துல நீங்க சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற நீங்கள் அந்த அளவுக்கு முழு எபிசியன்சியோட ஒர்க் பண்றீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். அதனால அந்த பாயிண்ட்ல வயசானவங்க எல்லாம் விலகணும்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா எல்லாருமே சொல்லுவாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க வயசாயிட்டா விலகிறது பெட்டர், முழு மூச்சோட வேலை செய்ய முடியாது, பலவிதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்றதுதான் பாயிண்ட் அதுல. ஆனா ரஜினி விஷயத்துல நீங்க பல்லு போனவர் நீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு அது சரியான ஒரு அணுகுமுறையா தெரியல. ஏன்னா ரஜினி இன்னைக்கும் மார்க்கெட் இருக்கிற ஒரு நடிகரா இருக்காரு. அவரை வச்சு ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவர் படத்தை கோடிக்கணக்கில் அவர் சம்பளம் வாங்குறாரு. அவர் படம் மக்கள்கிட்ட நல்லா ஓடுது, மக்கள் விரும்புற வரையும் அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. சோ துரைமுருகன் இந்த பதில் சொன்னது ரஜினிக்கு அது பொருந்தாது என்பது என் கருத்து. சோ ரஜினி சொன்ன விஷயம் சரியான விஷயம். கொஞ்சம் அதை ஹியூமரா சொன்னா கூட அதுல உண்மை இருக்கிற விஷயம். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்து வேற்றுமை இந்த கருத்து வேறுபாடுகள் அது வீணான ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்காக உள்ள பூந்து ஏதாவது 2 பேருக்கு நடுவில் ஏதாவது சமாதானம் பண்ணிருக்கலாம். அதோட விளைவு ரஜினி இன்னைக்கு காலையில நாங்க நட்போட தொடர்றோம் என்று சொல்லியிருக்கலாம். பட் ஆனா ரஜினி சொன்ன ஒரு விஷயம் ஸ்டாலினுக்கும் சேர்த்து சொன்ன ஒரு விஷயம் தான், இளைஞர்களுக்கு முதியவர்கள் வழியிட வேண்டும். அது துரைமுருகன் மட்டும் இல்ல, வேறு பல மூத்த அமைச்சர்களுக்கும் அது பொருந்தும் என்பது என் கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.